ஓட்டு போட்டு ஜெயிச்சா அந்த அந்த எம்எல்ஏ எம்பிங்க வந்திருக்காங்களா? யாராவது வந்திருக்காங்களா? ஒரு மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டி வந்திருக்காங்களா? யாரும் வர மாட்டாங்க. அப்ப திரும்ப திரும்ப அவங்களுக்கு போறதுல என்ன லாபம்? சிந்திச்சு பாருங்க மக்களே, ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பான முறையில இந்த முறை ஒரு 2026 தேர்தல் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான தேர்தல். 2026 தேர்தல் அதுதான் சொல்றேன் அக்கா, என்னுடைய அப்பத்தா எல்லாருமே சொல்றோம். நீங்க இப்போ அக்கா அக்கா அந்த நேர்மையானவர் தலைவர் விஜய் சொல்லுவாரு. எப்படி நான் சொல்றேன்? நான் மட்டும் எப்படி உண்மையை பேசிட முடியும்? நான் பெரிய ஹரிச்சந்திரனா? கேளுங்க, கேள்வி கேளுங்க. நான் நீ தம்பி சவுந்தரு, நீ பேசுறதுல உண்மை இருக்கான்னு கேள்வி கேளுங்க. 10 வருஷம் நான் விஜய் கூட பழகி இருக்கேன். அரசியலுக்கு இன்னைக்கு எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், ஏன் கவுன்சிலரா இருக்கட்டும், எல்லாரும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இல்லன்னு சொல்லுங்க. ஒரு கவுன்சில் சீட்டு வாங்குறதுக்கு காசு கொடுத்து சீட்டு வாங்குறான். ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு கொலை பண்ணி இது காலி பண்ணி காசு கொடுத்து சீட்டு வாங்குறான். எம்பி எல்லாருமே காசு கொடுத்து தன்னுடைய பவர் பூரா அதிகாரத்தை பயன்படுத்தி சீட்டு வாங்கி சம்பாதிக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றது பொய்யா? அப்படி காசு கொடுத்து அவன் சீட்டு வாங்கினா